சார் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, சார் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா பழகுறோம், பட் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது தெரில. ரெண்டாவது அவரில் என் லைஃப் பார்ட்னராக வருவாரா? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அந்த தயக்கத்திலே என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நகர்வு வாழ்க்கையில் வேலையிலையோ படிப்புலையோ அடுத்த கட்ட நகர்வு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தயக்கம் தான். எல்லாம் சொல்லுவாங்க, 5ஆம் இடம்னா காதல், 7ஆம் இடம் அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5, 7 மட்டும் இதில் சம்மந்தப்படாது. இன்றைய காலகட்டங்களில் 3ஆம் இடமும் சம்மந்தப்படணும். உங்கள் 3ஆம் இடத்துடைய கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்து, கூட யார் உக்காந்துருக்கா, இந்த ராகுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது நினச்சிட்டு இருப்பான். அந்த பையன்லாம் நம்மளை திரும்பி பார்ப்பானா, அந்த பொண்ணெல்லாம் நம்மளை திரும்பியாவது பார்க்குமான்னு இருப்பான். டக்குன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. நல்லா போயிட்டுருக்கோம், சார் உங்கள் 2 பேர் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. படார்னு பார்த்தா பிரேக் ஆகிடும், துண்டு இருந்தால் சுக்கு சுக்காக உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் எதுவும் சம்மந்தப்படுதா அப்படிங்கிறது. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாமலே அந்த நபருக்கு உங்களை பிடித்திருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது அவர் எப்போ வந்து சொல்லுவாருங்கிற டைம் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கணிச்சிடலாம்.